ஆட்சி. ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக சில பேர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். மதிப்புரிய ஜோசப் விஜய் நேற்று காரைக்குடியில் நடந்த சம்பவத்தை சொன்னார். ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தாரு அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்தார். என்னை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும், ஒரு மக்களுக்காக உதவக்கூடிய செய்வன். ஏதோ ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் திமுகவை ஆட்சி கொண்டு வருவதற்காக ஜோசப் விஜய் நேற்றைய தினம் காரைக்குடி நடந்த சம்பவத்தையும் சொன்னார்கள். வேடிக்கையாக இருந்தது. மக்களுக்கு ஓட்டுக்கணும், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். திமுக ஓட்டணும் அதுக்காக வரலாம், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வரக்கூடாது, அப்படிதானே? இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்கு. நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி மத்தியில சொல்லியிருந்தா ரத்து பண்ணிருப்பாங்கல்ல, ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கொண்டு வந்தது நீட் தேர்வு. ஆனா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்னன்னா நீட் விதிவிலக்கு 2-3 ஆண்டுகள் விதிவிலக்கு வாங்கி நடத்துறாங்க. அதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுனால விதிவிலக்கு கூடாதுன்னு சொல்லி இப்பொழுது அகில இந்திய அளவில் நடந்து எல்லா மாநிலம் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் நீட் தேர்வு என்பது இன்னைக்கு ஏன் தொகுதியில் உள்ள சாதாரண தோட்டத்துல வேலை பார்க்குற தொழிலாளி வீட்டு பிள்ளைகள் தான் இன்னைக்கு நீட் தேர்வில் எழுதி இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீட் தேர்வு வந்தா தமிழ்நாட்டில் எல்லா பிரைவேட் மருத்துவ பல்கலைக்கழகங்கள், எல்லா மருத்துவ பல்கலைக்கழகங்களும் திமுக தான் வச்சிருக்காங்க, திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வச்சிருக்காங்க. இவர்களுக்கு அதிகமா பணம் வாங்க முடியலங்கிற வருத்தம். நீட் தேர்வு வராதுன்னு தெரிஞ்சும் வரும்னு சொல்லிட்டு இதை நீங்க எல்லா இடத்துலயும் போடணும். நீங்க இதை எல்லாத்திலையும் பரப்பணும். திமுகவை சேர்ந்தவர்கள் அதிகமாக மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறார்கள், ஆகவே நீட் தேர்வு வேணும். ஏன் அப்படின்னா அவங்கள அதிகமா பணம் வாங்கணும், ஏழைகள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏழைகள்ட்ட இருந்து வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய எண்ணம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா தம்பிக்கு தெரியும், எம்பியா இருந்தார். அதாவது எல்லா இந்த கேந்திரா ஸ்கூல் இருக்கு இல்லையா, எல்லா கேந்திர வித்யாலயா ஸ்கூல்லையும் எம்பிக்கு 10 சீட் இருந்துச்சு, மந்திரிகளுக்கு 10 சீட் இருந்துச்சு. ஆனா அதையும் தவறா பயன்படுத்தினாங்க அப்படின்ற முறையில தான் மோடி அவர்கள் அதையும் கூட எடுத்து விட்டார். ஏழைகளுக்கான தலைவர்கள் பாரத நரேந்திர மோடி அவர்களும் புரட்சி தலைவர் வழியில இன்னைக்கு அதிமுகவும் நடந்து விட்டது.